ஹே ஆல், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் தோசை. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பாதி குக்கும்பர் அளவுக்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஜிஞ்சர், அப்புறமா வந்து பூண்டு, சீரகம், உப்பு, கொத்தமல்லி தழை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இதை வந்து நம்ம நார்மல் தோசை மாவு, அதாவது அரிசி மாவில் தான் செய்வாங்க. ஸோ இந்த நான் செஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டில் அரிசி மாவு இல்லை, அதனால் நான் இது கோதுமை மாவு வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நார்மல் அரிசி மாவு தோசையிலே ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா இதில் நீங்கள் வீட்டில் கூட சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னென்னா, அது தோசை ஊற்றி திருப்பும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. டேஸ்ட் வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா குக்கும்பர்லேருந்தே நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிறதுனால இந்த தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி, கோதுமை மாவு வந்து பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு சிலதுக்கு அரைப்படாமல் இருக்கும், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணும்போது மொத்தமாக சேர்ந்து வந்துடும். ஸோ இது கூட நான் வந்து எக்கு போட்டு எக் தோசை மாதிரி செய்ய போகிறேன். வேணும்னா நீங்கள் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வெறுமனே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த தோசையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த சீட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல்லில் வந்து தோசை ஊற்றி அதுக்கு மேலே நீங்கள் எக்கை உடச்சி ஊற்றிட்டு 2 பக்கமும் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட குக்கும்பர் தோசை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ, என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye, stay healthy, bye.